அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன், ஏங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறீங்க, எதுக்குங்க கோயில் மேல ஏறுறீங்க, சர்ச் மேல ஏறுறீங்க, மாஸ்க் கீழே இருந்து பாருங்க எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க, வெளியும் கிரௌட் இருந்தாங்கல்ல. அதனால நாமும் பாதுகாப்பா இருக்கணும், கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும். அது முதல். இரண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன். நான் சனிக்கிழமை வீக் எல்லாமே பேசிட்டேன். அதனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு. ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாங்க. அடர்ந்த இடம், நெருங்கிய சந்து, எங்கேயுமே ஸ்பேஸ் போறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை, ஆம்புலன்ஸ் எங்கதான் போகும். அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் இதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த 40 உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது. பெரம்பலூரே டேஞ்சர்னா, பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர். ஆனா பெரம்பலூர் நல்ல வேலை அன்னைக்கு அசம்பாவிதம் நடக்கல. நானும் டிவியை பார்த்தேன், இந்த வீடியோவை பார்த்தேன். ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் முறையில் பார்க்க முடியும். பெரம்பலூர் வாஸ் டேஞ்சர். அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய இதில் தப்பிச்சாச்சு. அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க, வேற ஒரு திருவாரூர்ல விடுங்க. நாமக்கலுடைய ரோடு வேற, அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். அந்த ரோட்டினுடைய தன்மை வேற. கரூர்ல வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு அன்பிட். இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பிட். அது 2000 பேர் 5000 பேருக்கான இடங்களாங்க. அது 27,000 பேர் 30,000 பேருக்கான இடம் கிடையாது. அதனால் இடம் முதல் பிரச்சனை, பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை. விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை இல்லை. அவருக்கு உரிமை இருக்கு, யாரை வேண்டுமானாலும் நீதிமன்றம் சொல்லிட்டாரு. கம்ப்ளீட் ஃபெயிலியர். உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க? என்ன சாதிச்சாங்க நீங்க சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில டிஎம்கே காரன் போய் விற்கிறாங்க. என்ன பிடிச்சாங்க? பிடிக்கல. அந்த யாருன்னு பேரு நாங்க போட்ட பண்ணல. இந்தியன் ஏர்போர்ட்ஸோட எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா? சரி, உளவுத்துறை ஒன்று சொல்றாங்க 3 மணில இருந்து மக்கள் செய்றாங்க. சரி, 3 மணிக்கு உளவுத்துறை தூங்கிச்சா, 5 மணிக்கு தூங்கிச்சா, 7 மணிக்கு தூங்கிச்சா, 2000 பேர் வந்துட்டாங்க, 10,000 பேர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க, ஐடி ஸ்பாட்டுக்கு. அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபி வேலையா? உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கிற துறையா மாறிடுச்சு. முதலமைச்சருக்கு டெய்லி காலைல 8 மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும். அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை. அண்ணாமலை இட்லி சாப்பிட்டா, பூரி சாப்பிட்டா, இதான் அவங்க வேலை. எங்க போனா எங்க வந்தாங்க. இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல. அது 4 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ். நான் ஆங்கிலத்திலே பேசிட்டு போயிடும். ஆங்கிலம்